ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். ஸ்கூல் அண்ட் காலேஜ் லஞ்ச் பாக்ஸுக்கு சாம்பார் சாதம் ஈஸியாக ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நம்ம சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 1 கப் சாப்பாட்டு அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். கூடவே ஒரு 6 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன பெருங்காய கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம், இல்லை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 5 விசில் வரது வரை வேக வச்சுக்கலாம். இப்போ சாம்பார் சாதத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற போட்டுக்கலாம். ஸோ இப்போ சாதம் செய்கிறதுக்காக கடாய் எடுத்துக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் அதில் ஒரு 4 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் இருந்தால் ஒரு 10 போல் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கியதும் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதும் நம்ம வெட்டி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸை ஒரு 10 மினிட்ஸ் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. வெஜிடபிள்ஸ் பாதி வெந்ததும் அதில் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் இது இவ்வளோ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். ஒரு 5 நிமிடம் கழித்து 1 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியும் சேர்த்து காய்கறியை நல்லா வேக வச்சுக்கோங்க. காய்கறி நல்லா வெந்ததும் சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம அரிசி பருப்பு எல்லாம் சேர்க்கும்போது இன்னும் கெட்டியாகும். ஸோ அரிசி பருப்பு நல்லா குலைவாக வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம சாதத்தை இந்த தண்ணி கூட சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் கட்டி விழாது, இல்லைன்னா கட்டி விழும். இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், கெட்டியாகும். இப்போ கடைசியாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனல் டச் ஆட்டு 1 ஸ்பூன் கீ, அதில் முந்திரி பருப்பும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பெர்ஃபெக்டான சாம்பார் சாதம் ரெடி.